வணக்கம் நண்பர்களே. விண்வெளியில் கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கின்றன. ஆனால் உயிர் வாழக்கூடிய ஒரே கிரகம் எது தெரியுமா? அதுதான் எர்த், நம்முடைய பூமி. இந்த கிரகத்தில் கடல்கள், மலைகள், காடுகள், ஆறுகள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் வாழ்கிறார்கள். இந்த வீடியோவில் பூமி எப்படி உருவானது, அதன் அமைப்புகள் என்ன, ஏன் பூமியில் மட்டும் உயிர்கள் வாழ முடிகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். நாம் இருக்கும் சூரிய குடும்பத்தில் 8 கிரகங்கள் உள்ளன. அவை அனைத்தும் சூரியனை சுற்றி வருகின்றன. அந்த கிரகங்களில் 3வது கிரகம்தான் பூமி. பூமி சூரியனிலிருந்து சுமார் 180 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த தூரம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் சூரியனுக்கு மிகவும் அருகில் இருந்தால் பூமி மிகவும் சூடாகிவிடும். மிகவும் தூரத்தில் இருந்தால் பூமி முழுவதும் பனியாகிவிடும். அதனால் பூமி வாழக்கூடிய மண்டலம் என்று சரியான இடத்தில் உள்ளது. பூமி எப்படி உருவாகியது? சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவானது. அப்போது சூரிய குடும்பத்தில் தூசி மற்றும் கற்கள் மிதந்து கொண்டிருந்தன. அவை ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டு பெரிய பாறைகளாக மாறின. இந்த செயல்முறையை திரட்டுதல் என்று கூறுகிறார்கள். அவ்வாறு உருவான பெரிய கற்கள் ஒன்று சேர்ந்து பூமி உருவானது. ஆரம்பத்தில் பூமி மிகவும் சூடானது, உரிய கற்களால் ஆனது, எரிமலைகள் நிறைந்தது. பின்னர் மெல்ல குளிர்ந்து கடல்கள் உருவாகின. மேலும் 1 பில்லியன் ஆண்டுகளுக்குள் அதன் மேற்பரப்பில் உயிரினங்கள் தோன்றின. அது முதல் புவியின் உயிர்கோணம் குறிப்பிடும் வகையில் அதன் வளிமண்டலம் மற்றும் உயிரற்ற காரணிகளை மாற்றியுள்ளது. அதனால் பல வழி சார்ந்த உயிரினங்கள் பெருகின. ஓசோன் மண்டலம் உருவாகி புவியின் காந்த மண்டலத்தோடு அகிலத்திலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் கதிர்களை தடுத்து உலகில் உயிர்கள் தலைப்பதற்கு வழி ஏற்பட்டது. இக்காலகட்டங்களில் புவியின் தன்மையினாலும் புவி சூரியனை சுற்றி வந்தமையினாலும் உலகில் உயிர்கள் நிலை பெற்றன. உயிர்களுக்கு ஏதுவான தற்போதுள்ள சூழல் மேலும் 1.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு நிலவும் எனவும், பிறகு வளரும் சூரியனின் வெப்ப ஒளிர்வு தன்மையினால் புவியின் உயிர்கோளம் அளிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பூமி 3 முக்கிய அடுக்குகளை கொண்டுள்ளது. அவை கிரஸ்ட், இது பூமியின் மேல் பகுதி ஆகும். நாம் வாழும் நிலம், மலைகள், நகரங்கள், கடல்கள் எல்லாம் இந்த கிரஸ்ட் பகுதியில் உள்ளது. இந்த பகுதியில்தான் பிளேட் டெக்டோனிக் நிலத்தட்டுகள் அல்லது புவியோட்டு தட்டுகள் நடக்கிறது. மேண்டில், அடர்ந்த திட மூடகம். கிரஸ்டுக்கு கீழே மேண்டில் உள்ளது. இது மிகவும் தடிமனான அடுக்கு. மேண்டில் உள்ளே கற்கள் மிகவும் சூடாக இருப்பதால் மெதுவாக நகர்கின்றன. இதனால் நிலநடுக்கம், எரிமலை போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. 3வதாக கோர். பூமி மையத்தில் கோர் உள்ளது. இது 2 பகுதிகளை கொண்டது, அவுட்டர் கோர் மற்றும் இன்னர் கோர். அவுட்டர் கோர் உருகிய இரும்புகளால் ஆனது, இன்னர் கோர் திட இரும்பு போல ஆனது. இந்த கோர் தான் பூமியின் காந்தப்புலம் உருவாக காரணமாக இருக்கிறது. புவியின் மேற்பரப்பு பல இறுக்கமான பிரிவுகளாக அல்லது டெக்டோனிக் பலகைகளாக அமைந்துள்ளது. அவை புவியின் மேற்பரப்பில் சிறிது சிறிதாக பல மில்லியன் ஆண்டுகளாக நகர்ந்து வருகிறது. புவியில் சுமார் 71% உப்பு நீருள்ள பெருங்கடல்களாலும் மற்ற பகுதிகள் கண்டங்கள், தீப கற்பங்கள் மற்றும் எல்லா உயிர்களுக்கும் அதிமுக்கியமான திரவ நீராலும் நிரப்பப்பட்டுள்ளது. சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்கள் அதிக வெப்பமாகவோ அல்லது குளிர்ந்தோ காணப்படுவதால் அந்த கிரகங்களில் திரவ நீர் காணப்படுவதில்லை. எனினும் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் மட்டும் திரவ நீர் இருப்பதாக உறுதியாக அறியப்படுகிறது. பூமியின் வளிமண்டலம் பற்றி பார்ப்போம். பூமியை சுற்றி காற்றடுக்கு உள்ளது. இதனை எர்த் அட்மாஸ்பியர் என்று கூறுகிறார்கள். வளிமண்டலத்தில் நீர் உருவான காலம் முதல் புவியின் மேற்பரப்பு குளிர்ந்து இறுக தொடங்கியது. இதற்கு பின் தான் புவியின் இயற்கை துணைக்குள் சந்திரன் தோன்றியது. சந்திரன் செவ்வாய் கிரகத்தின் பரப்பை ஒத்த விண்வெளி பொருளாகும். இது கடல் அலைகளை கட்டுப்படுத்துகிறது, பூமியின் சுழற்சியை நிலைப்படுத்துகிறது. சந்திரன் பூமியை சுற்றி வர 27 நாட்கள் ஆகிறது. சந்திரன் பற்றி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்குது. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை பாருங்க. புவியில் எரிமலை சீற்றம் மற்றும் வாயுக்களின் வெளிக்கொணர்வு ஆகியன ஆதிகால புவியின் வளிமண்டலத்தை உருவாக்கின. விண்பெருக்கற்கள், வால் நட்சத்திரம், பெரிய முன்கிரகங்கள் மற்றும் நெப்டியூனை தாண்டி உள்ள சூரிய மண்டலத்தில் உள்ள விண்வெளி பொருட்களில் இருந்து பெறப்பட்ட பனிக்கட்டி, நீர் ஆகியனவும் வளிமண்டலத்திலிருந்து சுருங்கும் நீராவியினாலும் சமுத்திரங்கள் உருவாகின. இந்த வளிமண்டலம் இல்லையெனில் நாம் சுவாசிக்க முடியாது. சூரிய ரேடியேஷன் நம்மை பாதிக்கும். வளிமண்டலத்தில் உள்ள முக்கிய வாயுக்கள் 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 1% மற்ற வாயுக்கள் உள்ளன. பூமியில்தான் தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் வாழ்கிறார்கள். இதனை பயோஸ்பியர் என்று கூறுகிறார்கள். பூமியில் உயிர்கள் வளர காரணங்கள் நீர், காற்று, சரியான வெப்பநிலை ஆகும். பூமி உயிர்கள் வாழ்வதற்கு வேண்டிய திரவ நீர், காற்று, சூழலில் கடினமான உயிர் வேதியியல் மூலக்கூறுகள் உருவாகும் தன்மை மற்றும் வளர்சிதை மாற்றத்திற்கு தேவையான சக்தி ஆகியவற்றை பெற்றிருக்கிறது. புவி சூரியனிலிருந்து உள்ள தூரம், அதன் சுழற்சியால் காணப்படும் முரண், சுழலும் வேகம், அச்சு சாய்வு,
புவியின் வரலாறு, வளிமண்டலத்தை தக்க வைத்துக் கொள்ளல் மற்றும் பாதுகாக்கும் காந்தப்புலன் இவை யாவும் இந்த கிரகத்தில் உயிர்கள் உருவாக மற்றும் தக்க வைத்துக் கொள்ள காரணிகளாக செயல்படுகின்றன. புவியின் உயிர்கள் சேர்ந்து அதன் உயிர்கோளத்தை அமைக்கின்றது. இந்த உயிர்கோளம் பூமியில் 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன் உருவாகி பரிணாம வளர்ச்சியடைய தொடங்கியது. அண்டத்தில் பூமியில் மட்டுமே உயிர்கள் இருப்பதாக தற்போது நாம் அறிவோம். சில அறிவியலாளர்கள் பூமியை போன்ற உயிர்கோளம் அரிதானது என நம்புகின்றனர். இந்த உயிர்கோளம் பல உயிர்கட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒத்த தாவர மற்றும் விலங்கு வகைகளை வைத்து பிரிக்கப்பட்டுள்ளது. நிலத்தில் சில நீர்க்கோடு மற்றும் கடல் மட்டத்திற்கு மேல் உள்ள உயரம் இரண்டும் உயிர்கட்டுகளை பிரிக்கிறது. ஆர்க்டிக், அண்டார்டிக் வலயங்களுக்குள் அல்லது அதிக உயரமான இடங்களில் காணப்படும் சில உயிர்கட்டுகளில் மிக அரிதாகவே தாவரங்களும் விலங்குகளும் காணப்படுகின்றன. ஆனால் பூமத்திய ரேகை அருகே காணப்படும் உயிர்கட்டில் நீண்ட பல வகை உயிரினங்கள் காணப்படுகின்றன. பூமி பயனுள்ள பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் வகையில் சில வளங்களை மனிதனுக்கு அளிக்கிறது. அதிக அளவிலான தொல்லுயிர் படிம எரிபொருட்கள் பூமியின் மேலோட்டிலிருந்து கிடைக்கிறது. அவை நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை வாயு மற்றும் மீத்தேன் கிளாத்ரேட்டுகளாகும். இந்த எரிபொருட்கள் ஆற்றல் உருவாக்குவதற்கும் வேதிப்பொருட்கள் உருவாக்க முன்னோடியாக பயன்படுத்தப்படுகிறது. பூமியின் மேலோட்டில் கனிம தாதுக்கள் படிமங்களாக தாது உருவாக்கல் மூலம் மற்றும் அரித்தல் பல வகை டெக்டோனிக் மூலம் உருவாகி படிந்துள்ளன. இவை உலோகம் மற்றும் உபயோகமுள்ள தனிமங்கள் உருவாவதற்கு ஒரு நிலைப்பட்ட மூலமாக பயன்படுத்தப்படுகிறது. பூமியின் உயிர்கோளம் மனிதனுக்கு தேவையான பல உயிர் பொருட்களை உருவாக்குகின்றது. இவை உணவு, மரம், ஆக்சிஜன், மருந்து பொருட்கள் மற்றும் உயிர்கழிவுகளின் மறுசுழற்சி ஆகியன ஆகும். நில ஆதாரமான சூழல் அமைப்பு மற்றும் மேல்மண் மற்றும் தூய நீரை சார்ந்தும், கடல் சூழல் அமைப்பு நிலத்திலிருந்து கரைந்து கடலை அடையும் ஊட்டப் பொருட்களை சார்ந்தும் உள்ளது. மனிதர்களும் நிலத்தில் கட்டுமான பொருட்களை கொண்டு குடில்கள் அமைத்து வாழ்கின்றார்கள். பூமியின் சுழற்சி பற்றி பார்க்கலாம். பூமி தனது அச்சு மீது சுழல்கிறது. இந்த செயல்முறையே எர்த் ரொட்டேஷன் என்று அழைக்கிறோம். ஒரு முழு சுழற்சி அடைய 24 மணி நேரம் ஆகிறது. இதனால் பகல் இரவு ஏற்படுகிறது. பூமியின் அச்சு சாய்ந்திருப்பதால் பூமியின் மேற்பரப்பில் வாழும் சூரிய ஒளியின் அளவு வெவ்வேறு இடங்களில் பெரிதும் வேறுபடுகின்றது. இது பல காலம் சார்ந்த தட்பவெப்பநிலை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. வடதுருவம் சூரியனை நோக்கி உள்ள போது கோடை காலமும், அதுவே சூரியனை விட்டு விலகி உள்ள போது குளிர்காலமும் ஏற்படுகின்றது. கோடை காலத்தில் நாட்கள் நீண்டும் சூரியன் வானில் உயரமாகவும் காணப்படுகின்றது. குளிர்காலத்தில் தட்பவெப்பநிலை குளிர்ச்சியாகவும் நாட்கள் குறையும் காணப்படும். புவியின் சாய்வு கோணம் பல காலங்களுக்கு நிலையாக இயங்கக்கூடியது. இருப்பினும் இந்த சாய்வு சிறிது ஒழுங்கற்ற இயக்கம் கொண்டிருக்கிறது. அதாவது 18.6 ஆண்டுகளில் இது மாறுபடுகின்றது. இது தொடர்ச்சியான ஈர்ப்பு விசையால் உந்தப்பட்ட மாற்றத்துடன் சுழன்று வருகிறது. இந்த மாற்றமே விண்மீன் ஆண்டு மற்றும் வெப்ப ஆண்டிற்கான இடையுள்ள வேறுபாட்டிற்கான காரணமும் ஆகும். இந்த இரண்டு நகர்வும் சூரியன் மற்றும் சந்திரனின் வேறுபட்ட கவர்ச்சியினாலும் ஏற்படுகின்றது. பூமியின் 70% பகுதி நீரால் மூடப்பட்டுள்ளது. இதனை ஹைட்ரோஸ்பியர் என்று கூறுகிறார்கள். இதில் அடங்குவது கடல்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், பனிப்பாறைகள் ஆகும். நீர் இல்லையெனில் உயிர்கள் வாழ முடியாது. பூமியின் எதிர்காலம் எப்படிப்பட்டது? பல 100 மில்லியன் வருடங்களாக எப்போதாவது நிகழ்ந்து வரும் விண்வெளி நிகழ்வுகள் புவியின் உயிர் மண்டலத்திற்கு அச்சுறுத்தலாகவே இருந்து வருகிறது. இவை பாரிய இனமழிவுகளை ஏற்படுத்தக்கூடும். சில சமயங்களில் அடுத்து 1.5 இருந்து 4 பில்லியன் வருடங்களில் புவியின் அச்சு சாய்வானது சீரற்ற வேறுபாடுகளுக்கு உட்பட தொடங்கலாம். அப்போது 90 டிகிரி வரை புவியின் அச்சு சாய்வில் மாற்றம் ஏற்படக்கூடும். இதனால் புவி மேற்பரப்பு வெப்பநிலைகளில் ஏற்படும் உயர்வானது தொடர்ச்சியான கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை ஏற்படுத்தும். அந்த சமயத்தில் புவி மேற்பரப்பில் உயிர் வாழ்க்கை பெருமளவு அல்லது முற்றாக அழிந்து போயிருக்கும். புவியின் சாத்தியமான முடிவானது இன்னும் 7.5 பில்லியன் வருடங்களில் சூரியனால் முற்றாக விழுங்கப்படுதலே ஆகும். இது சூரியன் தனது வாழ்க்கை வட்டத்தின் சிவப்பு ரெட் ஜெயண்ட் பிரவேசித்த பின் நிகழும். அப்போது சூரியன் புவியின் சுற்றுவட்டத்தை விட பெரிதாக விரிவடைந்து புவியை முற்றாக விழுங்கும். நாம் வாழும் இந்த அழகான கிரகம் பூமி. இதுதான் நீர் உள்ள கிரகம், காற்றுள்ள கிரகம், உயிர்கள் வாழும் கிரகம். அதனால் பூமியை நாம் பாதுகாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். மேலும் விண்வெளி தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜான்சிராணி.